வணக்கம். இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. நம்ம நடப்பு நிகழ்வுகளில் இருந்து 1000 கிளையில் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரகாண்ட். இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, திருமணம், விவகாரத்து, அது மட்டும் இல்லாம இந்த வாரிசுரிமை, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு சட்டத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மையமா வச்சு நம்மளோட இந்திய அரசு இதுக்கெல்லாம் பொதுவா ஒரே சட்டமா கொண்டு வரும்னு சொல்லிட்டு தான் இந்த பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுபன் சுக்லா. சுபன் சுக்லா எந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையம் செல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சின் திட்டம். சுபன் சுக்லா ஆக்சின் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையம் செல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைய உள்ள மாவட்டம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருச்சி. திருச்சியில எந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எலந்தப்பட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சில்வர் நோட்டீஸை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்டர்போல். இந்த சில்வர் நோட்டீஸ்ன்ற அமைப்பு எதற்காக கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா, உள்நாட்டுல சட்டவிரோதமா சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் வெளிநாட்டுல கொண்டு போய் பதுக்குறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சில்வர் நோட்டீஸை அறிமுகம் பண்ணாங்க. இந்த அறிமுகப்படுத்தின அமைப்போட பேர் வந்து இன்டர்போல். இன்டர்போல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச போலீஸ் அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஐஎன்எஸ் நீலகிரி வந்து உங்களுக்கு சிறிய ரக போர்க்கப்பல். ஐஎன்எஸ் சூரத் வந்து பெரிய ரக தாக்குதல் கப்பல். ஐஎன்எஸ் வாக்ஷியர் வந்து உங்களுக்கு நீர்மூழ்கி கப்பல். தேங்க்யூ.